ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக இன்னைக்கு நான் என்ன திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கேன்னா வைலிங் என்கிற ஒரு கொரியன் ஹாரர் பிலிமை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். நான் கண்டிப்பா அடிச்சு சொல்லுவேன், கொரியன் மூவி இண்டஸ்ட்ரியில வெளிவந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர் பிலிம்னா கண்டிப்பா இந்த வைலிங் திரைப்படத்தை நான் சொல்லுவேன். இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது நிறைய சீன் உங்களை கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணும். இந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸ்ல நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு தாத்தங்கரையில உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கான். இவன் கொரிய நாட்டு சேர்த்தவன் கிடையாது, இவன் ஒரு ஜப்பான்காரன். இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை பத்தி சொல்லணும்னா நம்ம ஹீரோ ஒரு போலீஸ், பேருக்கு தான் நம்ம ஹீரோ போலீஸ், மத்தபடி நம்ம ஹீரோ ஒரு பயந்தாங்கோலி. இப்ப நம்ம ஹீரோக்குமே ஒரு போன் கால் வருது. நம்ம ஹீரோவை அவசரமா வர சொன்னா அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோ இப்ப அந்த கிரைம் சீனுக்கு போனோடனே நம்ம ஹீரோக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அந்த அளவுக்கு அந்த கிரைம் சீன் பார்க்க பயங்கரமா இருக்கு. இங்க ஒருத்த ஜாம்பி மாதிரி உட்கார்ந்துருக்கான்ல, இவன் அவன் ஃபேமிலியில இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு தள்ளியிருக்கான். அவன் ஒய்ஃப் ரொம்ப கொடூரமா 20 வாட்டிக்கு மேல கத்தியால குத்தி ரொம்ப கொடூரமா கொண்டிருக்கான். நம்ம ஹீரோ ரொம்பவே பயந்து போயிருக்கான். இத்தனை பேர்த்து அந்த இடத்துல கொண்டு இருந்தாலும் கொலை நடந்த இடம் அந்த இடம் கிடையாது. ஒரு இடத்துல அவங்கள கொலை பண்ணி அவங்க அத்தனை பேத்தையும் தரதரன்னு இழுத்துட்டு வந்து இங்க போட்டிருக்கான். இப்போ கொலை நடந்த இடத்துக்கு போய் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு காஞ்சி போன செடி ஒண்ணு இருக்கு. அதை போய் நம்ம ஹீரோ தொடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா கரெக்டா ஒரு போலீஸ் ஆபீசர் நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோமே அந்த போலீஸ் ஆபீசர் கூப்பிடுற அந்த இடத்துக்கு போறான். அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த இடத்துல யாரோ பிளாக் மேஜிக் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க இருக்கு. இதெல்லாம் பார்த்து எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிருக்காங்க. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா மான வேட்டையாடுறதுக்காக ஒருத்தன் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். இவன் இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு மானங்க செத்து கிடக்குது. சரி இந்த மானை நம்ம எடுத்துட்டு போயிடலான்னு போறான். பார்த்தா இவனோட கால் தடுக்கி இப்போ ஒரு இடத்துக்கு அப்படியே உருண்டு போறான். கீழே விழுந்ததுல அடிபட்டு இவன் மயக்கப்பட்டு விழுந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் கண்ணை முழிச்சு பாக்குறான். இவன் கண்ணை இவனாலேயே நம்ப முடியல. ஏன்னா அந்த ஜப்பான்காரன் ஒருத்தனை காட்டினான் பாத்தீங்களா, அவன் அந்த மானை கடிச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப அந்த ஜப்பான்காரனோட கண்ணு இவன் பக்கத்துல திரும்ப வேட்டைக்காரனுக்கு உசுரே கிடையாது. இவனுமே பயந்து போய் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பான். ஆனா அந்த இடத்துக்கு அந்த ஜப்பான்காரன் வந்து இவனோட கைய அவனை பார்த்து கொண்டு வர இப்ப இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் காலையில நடந்த அந்த கொலையை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே இப்படியே மிருகத்தனமா அவன் ஃபேமிலின்னு கூட பார்க்காம போட்டு தள்ளுவான் அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இப்ப அப்படியே கரண்ட் கட் ஆகுது. இவங்களுமே அடிக்கடி இதே வேலையா போச்சுன்னு லைட் ஆன் பண்ணலான்னு நம்ம ஹீரோ போறான். பார்த்த வெளிய மழை பிச்சிட்டு அடிக்குது. அந்த இடத்துல ஒரு உருவத்தை பாக்குறான். நம்ம ஹீரோ பயந்து போய் கீழே விழுந்துக்கிறான். நம்ம ஹீரோமே வாசல யாரோ இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தா அங்க ஒரு பொண்ணு நியூடா நின்றுட்டு இருக்கா. அந்த பொண்ணோட உடம்புலயுமே காலங்காத்துல ஒருத்தன் ஜாம்பி மாதிரி இருந்தான்ல, அதே மாதிரி தான் அந்த லேடி இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க பொண்ணுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து அவங்க பொண்ணோட பேசிக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஊர்க்காரங்க மர்மமா பேசுற அந்த ஜப்பான்காரன் இவனை பாக்குற மாதிரி நம்ம ஹீரோக்கு தோணுது. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஆனா திருப்பி அவங்க ஊர்ல கொலை நடக்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த வாட்டி கொலை பண்ண இடம் எரிஞ்சு போயிருக்கு. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வரான். அவனோட ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாம் சீக்கிரம் வரமாட்டியான்னு இவனை திட்டிட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த கொலை பண்ணவளும் ஃபர்ஸ்டா கொலை பண்ணவன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி சாம்பி மாதிரி இருக்கா. அந்த சாம்பி மாதிரி இருக்கிறவளுமே போலீஸ்காரங்களை துரத்த ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ மேலேயுமே விழுந்து நம்ம ஹீரோவை கடிக்க பார்த்துட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிடறான். ஆனா நம்ம ஹீரோ ரொம்பவே பயந்து போயிருக்கான். ஊர் மக்கள் நடக்கிற எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஊர் மக்கள்ல ஒருத்தனா அந்த ஜப்பான்காரனும் நின்னுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஒரு பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணோட உடம்புல பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த மாதிரி தழும்பு இருக்குமோ அதே மாதிரியான தழும்ப அந்த பொண்ணோட உடம்புலயும் பாக்குறான். கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் ஒருத்தன் ஸ்கூட்டர் எடுத்துட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கான். பார்த்தா நேத்து அத்தனை பேத்த கொலை பண்ண அந்த பொண்ணு ஒரு மரத்துல தூக்கு போட்டு செத்து போய் கிடப்பா. இதை பார்த்த வண்டி ஓட்டிட்டு வந்தவனுமே பயங்கரமா பயந்து போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோவுமே ஸ்பாட்டுக்கு வந்து அந்த பொண்ணோட
பொண்ணோட போட்டோல எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட கழுத்துல நிறைய கீறல்களும் கத்தி வெட்டு மாதிரியான தடங்களும் இருக்கு. நம்ம ஹீரோ இந்த விஷயத்த பார்த்துட்டு அவனும் ஃப்ரெண்டும் அந்த கிரைம் சீனுக்குள்ள யாரும் போகாத மாதிரி அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்கிருந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு போயிடுறான். இப்போ ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பார்க்க அந்த இடத்துக்கு வரா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி வினோதமா பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மேல கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோ கடுப்பாகி மரியாதை எங்கிருந்து போன்னு சொல்ல இப்ப அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவை பார்த்து, சார் நேத்து ஒரு கொலை நடந்துச்சுல, அந்த கொலைய என் கண்ணால பார்த்தேன். இந்த வீட்டுல ஒரு பாட்டியமா இருந்தாங்க. அவங்க ஒரு சடங்கு செய்யறதா இருந்தாங்க. ஆனா அந்த சடங்குக்கு யாருமே ஒத்துக்கல. இதனால தான் பேச்சு யாருமே கேட்கலன்னு அந்த கிழவி எல்லாத்தையுமே போட்டு தள்ளியிருக்கா அப்படின்னு சொல்ல, வாங்க உங்களுக்கு நான் ஆதாரத்தை காட்டுறேன்னு அந்த கிரைம் சீனுக்குள்ள அவ பாட்டுக்கு போறா. நம்ம ஹீரோமே ஏமா அங்கெல்லாம் போக கூடாதுன்னு அவ பின்னாடியே போக இவளுமே வீட்டுக்குள்ள போய் இந்த வீட்டுல ஒரு கிழவி இருந்தால அவ ஒரு விஷயத்த சொன்னா அதை நான் கேட்டேன். புதுசா வந்திருக்கிற ஜப்பான்காரன் தான் இந்த குடும்பத்தை அழிக்க பார்த்திருக்கான். அதுக்கு எகென்ஸ்டா தான் இவங்க சடங்கு செய்யறதா இருந்திருக்கு. ஆனா அவங்க வீட்டுல இருக்கிற யாரும் அதை பண்ண விடல. இதெல்லாம் அந்த பாட்டி பேசுனத என் காதால கேட்ட அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவால நம்பவே முடியல. நம்ம ஹீரோவுமே அந்த பொண்ணை பார்த்து அவன் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அதே கேள்வி அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறா. நம்ம ஹீரோவுமே அவனை நான் ஒரு வாட்டி பார்த்திருக்கேன். அந்த பொண்ணுமே நீங்க அவனை பார்த்திருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு பிரச்சனை தான். அவன் கண்ணில் அதிகமா படாதீங்க சார். அவன் யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்க குடும்பத்துக்குலாம் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோமே அவன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி, டேய் இந்த கேஸை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ஐ விட்னஸ் கிடைச்சிருக்கா, நீ சீக்கிரமா வாடா அப்படின்னு சொல்லும் போது இவன் பேசிட்டு இருக்கும் போதே இவன் பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு இருந்திருக்க மாட்டா. அந்த பொண்ணு எங்கன்னு இவன் பாட்டுக்கு அப்படியே தேடிட்டே போறான். இவன் அந்த பொண்ணை வெளியிருந்து கூட்டு பாக்குறான். அந்த பொண்ணு வரல. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணை காணோம். இவனுமே என்னடா சத்தன் போய் பார்த்தா அந்த ஜப்பான்காரன் அங்க இருக்கான். பார்த்தா அந்த ஜப்பான்காரன் வழக்கம் போல பச்சைக்கறியை தின்னுட்டு இருப்பான். இப்போ ஜப்பான்காரனும் இவனை துரத்த ஆரம்பிக்க நம்ம ஹீரோ வர்றான். ஆனா நம்ம ஹீரோவை அவன் கடிக்கிற மாதிரி வர பார்த்தா இதெல்லாமே கனவு தான். நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுமே எதுக்காக இப்படி கத்துறீங்க, கெட்ட கனவு கண்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவுமே கனவா போச்சேனே சந்தோஷப்பட்டுட்டு பொண்ணுங்க அப்படின்னு கேட்க அவங்க ஒய்ஃபுமே அவளுக்கு உடம்பு முடியல, அவளுக்கு பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது, அவ அங்க படுத்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவன் பொண்ணை போய் தொட்டு பாக்குறான். காய்ச்சல் பயங்கரமா அடிக்குது. அவனோட வைஃபை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லிட்டு இவன் வேலை கிளம்புறான். இப்ப நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து யார பார்க்க வந்திருக்காங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு வேட்டைக்காரனை காட்டியிருப்போம்ல, அவனை பார்க்க தான் வந்திருக்காங்க. வேட்டைக்காரன் கிட்ட விசாரிக்கும் போது வேட்டைக்காரன் சொல்ற எந்த விஷயத்தையும் ஹீரோவாலையும் அவன் ஃப்ரெண்டாலையும் நம்பவே முடியல. இப்ப அந்த வேட்டைக்காரனுமே எந்த இடத்துல அந்த ஜப்பான்காரனை பார்த்தானோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போறான். வேட்டைக்காரனுக்கு அந்த காட்டுக்குள்ள போனோன்னு பயங்கரமா பயம் பிடிக்க ஆரம்பிக்குது. சொல்லி வச்ச மாதிரி இப்ப அந்த இடத்துக்கு மழை பெய்ய வேட்டைக்காரனுமே, சார் இங்க இருக்க வேணாம் சார், வாங்க இங்க இருந்து போயிடலாம், இல்ல அந்த ஜப்பான்காரன் உங்களை கொன்றுவா அப்படின்னு சொல்ல வேட்டைக்காரன் அங்கிருந்து பயந்து ஓடி போயிடுறான். ஆனா கடுப்பான நம்ம ஹீரோ, நீ தாண்ட சாக போற அப்படின்னு சொல்ல இவங்க சொன்ன மாதிரியே ஒரு மின்னல் வந்து வேட்டைக்காரனை அடிச்சு போட்டுருது. இப்ப இவங்க ரெண்டு பேரும் பயந்துகிட்டு வேட்டைக்காரனை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே வேட்டைக்காரனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க இப்படியே நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தன் அவன் குடும்பத்தை போட்டு தள்ளி இருப்பான்ல, அவன் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது பேய் பிடிச்ச மாதிரி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். யார் யாரும் அவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண யாராலையும் அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் நம்ம ஹீரோவோட கண்ணு முன்னாடியே அவன் எலும்ப அவனே உடைச்சு அங்கேயே அவன் செத்து போயிடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பயந்து போயிடுறான். நம்ம ஹீரோவுமே இதே பயத்தோட நம்ம ஹீரோவுமே இப்ப அவனோட வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் பார்த்தா அவ பொண்ணு பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கா. வழியில அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கா. இவனுமே அவன் பொண்ணை பார்த்து பயப்படாத, அப்பா கூட இருக்குன்னு அவன் பொண்ணை சமாதானப்படுத்தி வைக்கிறான். ஆனா அடுத்த நாள் காலையில தான் நம்ம ஹீரோ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. அவனோட பொண்ணு சுத்தமா மீனே சாப்பிட மாட்டா. ஆனா அடுத்த நாள் காலையில சாப்பாடியும் மீனையும் பயங்கரமா பேய் மாதிரி சாப்பிட்டு இருக்கா. இத பார்த்த நம்ம ஹீரோவோட அம்மாவுமே, உன் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா அதை நம்ம ஓட்டி ஆகணும் அப்படின்னு சொல்ல பெருசா இதெல்லாம் கண்டுக்கல. நம்ம ஹீரோ இப்போ ஒருத்தனை மீட் பண்றா. இவனுக்கு ஆக்சுவலா ஜாப்பனீஸ் தெரியும். இவன் ஒரு சர்ச்சில் ஃபாதர் ஆகிறதுக்காக பயிற்சி எடுத்துட்டு இருக்கான். இவனுக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரியுங்கிறதுனால அவனை கூட்டிட்டு ஜப்பான்காரனோட வீட்டுக்கு போக இப்ப அப்படியே அந்த ஜப்பான்காரனோட வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த வீட்டுல ஜப்பான்காரன் இருக்க மாட்டான், அவனோட நாய் தான் இருக்கும். ஆனா நாயே பார்க்க பேய் மாதிரி தான் இருக்கு. இப்ப இவங்களும் ஒவ்வொரு ரூமா போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு ரூம்குள்ள போறான். பார்த்தா அந்த ரூம்குள்ள நிறைய பேத்தோட போட்டோ இருக்கு. செத்து போனவங்களோட போட்டோ கூட அந்த ரூம்ல இருக்கு. இவன் இப்படி பயந்து போய்
போயிருக்க அந்த பாஸ்டரையும் நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேத்தையுமே இந்த ஜப்பான்காரனோட நாய் துரத்த ஆரம்பிக்க இவங்களும் பயந்து போய் ஒரு ரூம்குள்ள போறாங்க. இவங்களும் ரூம்குள்ள போய் அந்த நாய் வரக்கூடாதுன்னு என்னென்னமோ பண்றாங்க. ஆனா திடீர்னு அந்த நாயை காணும். என்னடான்னு போய் பார்த்தா ஜப்பான்காரங்கிட்ட போய் கொஞ்சிட்டு இருக்கும். இப்ப அந்த ஜப்பான்காரனும் இந்த வீட்டுக்குள்ள வரான். ஆக்சுவலா இப்போ நம்ம வீட்டுக்குள்ள வந்தா என்ன கேட்போம், ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்போம்ல. ஆனா அந்த ஜப்பான்காரன் எதுவுமே சொல்லல. இப்ப அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு ரொம்பவே பயந்து போயிருக்கா. ஹீரோமே என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க ஹீரோட ஃப்ரெண்டுமே இல்லடா நீங்க வெளியே இருக்கும்போது நான் ஒரு ரூம்குள்ள போனேன். அந்த ரூம்குள்ள நிறைய போட்டோ இருந்துச்சு. அந்த போட்டோல இருக்கிற எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அந்த ரூம்குள்ள இருந்து நான் ஒரு பொருள் எடுத்துட்டு வந்தேன்டா. அதை பார்த்தா நான் ரொம்ப பயந்து போயிருக்கு அப்படின்னு சொல்ல இப்ப அவனும் எடுத்துட்டு வந்த அந்த பொருளை காட்டுறான். பார்த்தா அது நம்ம ஹீரோவோட பொண்ணோட ஷூ. பார்த்த நம்ம ஹீரோ பயங்கரமா பயந்து போயிருக்கான். ஏன்னா அந்த ஊர் மக்களோட நம்பிக்கை என்னன்னா அந்த ஜப்பான்காரனை யாரெல்லாம் அதிக வாட்டி பாக்குறாங்களோ அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே அழிஞ்சு போயிருவாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பயம் உச்ச கட்டத்துல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோவே ஸ்ட்ரைட்டா அவன் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவன் பொண்ணு கிட்ட போய் ஏமா உன் ஷூவை நீ எங்க விட்ட, இது எப்படி அந்த ஜப்பான்காரனோட வீட்டுக்குள்ள போச்சு அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோக்கு அவ பொண்ணு வித்தியாசமா பேசுறத நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அப்பான்னு கூட பார்க்காம கெட்ட வார்த்தையில திட்ட ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு கண்டிப்பா இது நம்ம பொண்ணு இல்ல, அவளுக்கு எதாவது ஆயிருக்குன்னு நல்லா புரியுது. இப்ப அப்படியே நைட்டாக பாதிக்கப்பட்டவங்க உடம்புல இருக்கிற மாதிரி ஏதாவது தழும்பு இருக்கான்னு பார்க்க போறான். மித்தவங்களுக்குலாம் எப்படி தழும்பு இருக்குமோ அதே மாதிரியான தழும்புகள் ஹீரோட பொண்ணோட உடம்புலயுமே வந்திருக்கு. அடுத்த நாள் காலையிலேயே சர்ச்சுக்கு ஃபாதர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அந்த பையனை கூட்டிட்டு ஜப்பான்காரனோட வீட்டுக்கு போறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொன்ன ரூம்குள்ள எந்த விதமான போட்டோவும் இல்ல. போட்டோ எங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ஜப்பான்காரன் ரொம்ப சிம்பிளா அந்த போட்டோ எல்லாத்தையுமே நான் எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா கோவப்பட்டு ஜப்பான்காரன் வீட அடிச்சு நாசம் பண்ண ஆரம்பிக்கிறான். கூடவே ஜப்பான்காரனோட நாயுமே கொடூரமா கொன்னு போட்டாரான். ஜப்பான்காரனை பார்த்துமே மரியாதை இங்கிருந்து கிளம்பிருன்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா ஹீரோட வைஃப் வீட்டுக்கு வெளியே போக பாக்குறா. ஆனா வீட்டுக்கு வெளியவே ஒரு ஆடோட வயித்தறுத்து அந்த ஆடை அப்படியே தலகீழா நம்ம ஹீரோ வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு யாரோ ஒருத்தங்க செய்வன் வச்சிருக்காங்க. பார்த்த ஒட்டுமொத்த குடும்பமே பயங்கரமா பயந்து போச்சு. இதை விட மோசமான விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோக்கு உடம்பெல்லாம் அங்கங்கன்னு இழுத்துக்க ஆரம்பிக்குது. அவனால நடக்கவே முடியல. நம்ம ஹீரோவுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் அவனை காப்பாத்திடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பொண்ணு எங்க அப்படின்னு கேட்க அவங்க அம்மாவுமே பக்கத்து வீட்டுல பொண்ணை விட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அவ பொண்ணை தேடி அவங்க வீட்டுக்கு கிளம்புறான். நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியுது நம்ம பொண்ணுக்கு ஆபத்துன்னு நடக்க முடியாம அவங்க வீட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோட வீட்டு ஃபுல்லாமே ரத்தமா இருக்கு. என்னடான்னு உள்ள போய் பார்த்தா ஹீரோட பொண்ணு கையில கத்தி இருக்கு. அவ உடம்பு ஃபுல்லாமே ரத்தமா இருக்கு. எங்க இருந்து ரத்தம் வருதுன்னு பார்த்தா ஹீரோவோட பொண்ணை பாத்துக்கிறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்களை விட்டுட்டு போயிருந்திருப்பாங்கல்ல அவங்கள இவ கொடூரமா கொண்டு போட்டிருக்கா. இந்த சம்பவம் ஒட்டு மொத்தமா அந்த ஊரையே ரொம்ப பயமுறுத்திடுது. போலீஸ்ல வந்து நம்ம ஹீரோட பொண்ணை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்குமே கடல் மேல முந்தியெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனா இப்போ அவனுக்கு ஒரு வழியே இல்லைன்னு பேய் ஓட்டுற ஷாமின்ங்கிற கொரியன் பேய் ஓட்டுறவங்களை கூப்பிடுறான். இப்ப அந்த ஷாமினை காட்டுறாங்க. இப்ப அவருமே நம்ம ஹீரோட வீட்டை வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. இவனுமே அங்கேயும் சுத்தி பார்த்துட்டு நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கிற ஒரு பானை எடுத்து அதை உடைக்கிறான். பார்த்தா அதுக்குள்ள ஒரு காக்கா செத்து போயிருக்கும். இந்த ஷாமினுமே உங்க குடும்பத்துக்கே யாரோ ஒருத்தங்க சூனிய வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சடங்குக்கு ஏற்பாடு பண்ணி சாமியாட ஆரம்பிக்கிறான். இவன் பாட்டுக்கு இந்த மாதிரி சடங்கை நடத்த நடத்த ஹீரோட பொண்ணு பயங்கரமா கத்தி அலற ஆரம்பிக்கிறா. இவன் இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோட ஃபேமிலியை கூப்பிட்டு நான் நிறைய பேய்களை ஓட்டி இருக்கேன். ஆனா உங்க பொண்ணை பிடிச்சிருக்கிற பேய் சாதாரணமான பேய் கிடையாது போல இருக்கு. இந்த ஷாமனுமே நீங்க யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணீங்களா இல்ல வினோதமா யாரையா பாத்தீங்களா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோமே ஜப்பான்காரனை பத்தி சொல்ல இந்த ஷாமனுமே கரெக்ட், அந்த ஜப்பான்காரன் தான் உங்க ஃபேமிலியை போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்கான். நம்ம மிகப்பெரிய ஒரு சடங்கு செஞ்சாகணும். நான் அந்த சடங்கு செய்யும் போது எக்காரணம் கொண்டு நீங்க என்ன ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்டாப் பண்ணீங்கன்னா அந்த சடங்கு திருப்பி நம்மளே அடிச்சிடும். அதாவது நமக்கு பேக் ஃபயர் ஆயிரும் அப்படின்னு சொல்ல நம்ம ஷாமினுமே பூஜைக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ எல்லா விஷயத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு சைடு நம்ம ஜப்பான்காரனும் பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஷாமினும் பூஜையை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த ஷாமினுமே ஆணி எடுத்து அந்த பொம்மையில அடிக்க அடிக்க நம்ம ஹீரோட பொண்ணு கதறிக்கிட்டு இருக்கா. இதே சைட்ல ஜப்பான்காரனை காட்டினா கோழியில வச்சு கோழியோட கழுத்து அறுத்து என்னென்னமோ சடங்கு செஞ்சுட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஆணி எடுத்து அடிக்க நம்ம ஹீரோட பொண்ணு கதறி கதறி அழுக ஹீரோட பொண்ணுக்கு என்ன மாதிரி வலிக்குதோ அதே வழியில நம்ம ஜப்பான்காரனும் துடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் வீட்டுக்கு வெளியில அப்படியே உருண்டு போக ஆரம்பிக்கிறான். அவனால
வலி தாங்க முடியல. நம்ம ஹீரோட பொண்ணுமே முடியல. தயவு செஞ்சு அப்பா இந்த சடங்கை நிறுத்துங்கன்னு பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கா. நம்ம ஷாமின் பூஜையை இப்படி வெறித்தனமா பண்ணதுனால ஜப்பான்காரனோட கதை அங்கேயே முடிஞ்சிருது. ஆனா இன்னொரு பக்கம் ஹீரோட பொண்ணால வலியை தாங்க முடியல. அவங்க அப்பாவை பார்த்து தொடர்ந்து வலிக்குதுன்னு கதறிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ பொண்ணோட பாசத்துல அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் கீழே தள்ளி விட்டு அந்த பூஜையை நிறுத்துறான். நம்ம ஹீரோ இந்த மாதிரி பண்ண ஷாமினுமே ஒரு மிகப்பெரிய தப்ப நீங்க பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து போயிடுறாரு. இந்த பூஜையை நிறுத்தின அடுத்த செகண்டே ஜப்பான்காரனுக்கு உயிர் வந்து அவனோட கட்டில படுத்துக்கிறான். பார்த்தா அங்க ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணை பார்த்து இவன் பயந்துட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோமே அவன் பொண்ணு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறான். அவன் பொண்ணுக்கு சரியான அடி. நம்ம ஹீரோ த பொண்ணு இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறானா அதுக்கு காரணம் இந்த ஜப்பான்காரன் தானே. அவன் உயிரோட இருக்க கூடாதுன்னு அடுத்த நாளே அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அந்த ஜப்பான்காரனோட வீட்டுக்கு போறான். அங்க போய் ஜப்பான்காரனை அடிச்சு உதைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜப்பான்காரனும் பயந்து போய் அப்படியே ஓடிட்டு இருக்கான். பார்த்தா இவன் டெட் எண்டுக்கு வந்துட்டான். இதுக்கு மேல இவனுக்கு போறதுக்கு தடமே கிடையாது. கீழே குதிச்சாலும் போய் சேர வேண்டியதுதான். என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்த நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஆனா இவன் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா நம்ம ஜப்பான்காரன் இல்ல. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே டே ஓடி வந்ததுல கல்லு தடிக்கி விட்டு அவன் கீழே விழுந்திருப்பான். அவன் கதை முடிஞ்சிருக்கும், வா வீட்டுக்கு போலான்னு அங்கிருந்து கிளம்புறான். ஆனா ஜப்பான்காரன் இன்னும் சாகல. அங்கதான் புழு மாதிரி துடிச்சிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறான். பார்த்தா அவனோட பொண்ணு சரியாயிட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஆனா இங்க இருந்து கட் பண்ணா அந்த ஷாமினை காட்டுறாங்க. அவரு சோழி உருட்டி பாக்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ ஃபேமிலிக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது. நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டான்ங்கிற விஷயம் அவருக்கு நல்லாவே தெரியுது. நம்ம ஹீரோக்கு ஆபத்துன்னு சொல்றதுக்காக எவ்வளவு வாட்டி கால் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ எடுத்திருக்க மாட்டான். இதனால ஹீரோவை தேடி ஹீரோ வீட்டுக்கே கிளம்பி இருப்பாரு அந்த ஷாமின். நம்ம ஷாமினுமே இப்போ ஹீரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவர் மூக்குல இருந்து தண்ணி வர மாதிரி ரத்தம் வந்துட்டு இருக்கும். என்னடான்னு பார்த்தா வெள்ளை ட்ரெஸ் போட்ட அந்த பொண்ணு நடந்து வந்துட்டு இருப்பா. ஷாமினே ஒரு நிமிஷம் அந்த பொண்ணை பார்த்து பயந்து போயிடுறாரு. ஷாமினுமே நீதான் இந்த வீட்டை புடிச்ச ஆற்றியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா மரியாதையா இங்கிருந்து போயிரு இல்ல நீயும் செத்துருவ அப்படின்னு சொல்ல ரத்த வாந்தி எடுத்துட்டு இருந்தவன் இப்ப வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான். ஷாமினுமே உயிர் பொழைச்ச போதுன்னு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாரு. ஆனா ஒரு வண்டியில நிறைய பூச்சி வந்து விழுக ஆரம்பிக்குது. நம்ம ஷாமினுமே வெளியே வந்து பார்த்தா ஒரு பூச்சி கூட காருக்கு முன்னாடி இல்ல. இப்ப நம்ம ஷாமினுமே திருப்பியும் ஹீரோ வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்றாரு. நம்ம ஹீரோமே இத்தனை மிஸ்டு காலை பார்த்து ஷாமினுக்கு திரும்பியும் போன் பண்ணியிருப்பான். நம்ம ஷாமினுமே சாரி சார் நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். இத்தனை நாள நம்ம பெயின் நினைச்சிட்டு இருந்தது அந்த ஜப்பான்காரன் கிடையாது. அந்த ஜப்பான்காரனால உங்க ஃபேமிலி பாதிக்கப்படல. வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணுனாலதான் உங்க ஃபேமிலி இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு. சீக்கிரமா உங்க பொண்ணு கிட்ட போங்க. அந்த ஜப்பான்காரனும் என்ன மாதிரி ஒரு ஷாமின் தான். நம்ம ஹீரோ வேகமா போய் அவர் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கான்னு பார்த்தா அவரோட பொண்ணு அங்க இல்ல. அவர் பொண்ணை தேடிட்டு தெருவுல ஓடிட்டு இருக்கும் போது அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட அந்த பொண்ணை பார்த்தர்றான். நம்ம ஹீரோட பொண்ணை எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்களோ அதே இடத்துல தான் சர்ச் ஃபாதராக ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அந்த பையனையும் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு தொடர்ந்து பேட் ட்ரீம்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. இவனுக்கு இவ்வளவு கெட்ட கனவு வந்ததுனால இவனால சுத்தமா தாங்க முடியாம ஜப்பான்காரனை தேடி அவன் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஜப்பான்காரனோட வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க ஜப்பான்காரன் இருக்க மாட்டான். ஆனா தூரத்துல ஒரு குகையில ஒரு லைட் மாதிரி தெரியுது. அந்த குகைக்குள்ள போக அந்த ஜப்பான்காரன் ஏதோ ஒரு சடங்க அங்க செஞ்சுட்டு இருக்கான். இதே நேரத்துல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே அந்த பொண்ணை பார்த்து என் பொண்ணு எங்க அப்படின்னு கேட்க அந்த பொண்ணுமே உன் பொண்ணை நான் ஒன்னும் பண்ணல. அந்த ஷாமன் சொல்ற மாதிரி நான் ஒன்னும் கெட்டவன் இல்ல. அந்த ஜப்பான்காரன் தான் உன் ஃபேமிலிய கொலை பண்ண போறான். நீ பண்ண தப்புனால இன்னைக்கு உன் ஃபேமிலி ஒட்டுமொத்தமா சாக போகுது. உன் ஃபேமிலிய நீ மட்டும் தான் இப்ப காப்பாற்ற முடியும். நீ நிக்கிற இடத்துல அப்படியே நில்லு. அடுத்த நாள் காலையில கோழி 3 தடவை கூவுற வரைக்கும் இதே இடத்துல நீ நின்றுட்டு இருந்தீனா உன் ஃபேமிலியை நீ காப்பாத்திக்கல அப்படின்னு சொல்ல இவன் இந்த மாதிரி குழம்பி இருக்கும் போதே இப்ப அப்படியே அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து வர ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவை தொட நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை தொடுறான். பார்த்தா அந்த பொண்ணுக்கு பின்னாடி நம்ம ஹீரோவோட பொண்ணு யூஸ் பண்ற கிளிப் இருந்திருக்கும். அதே மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பொண்ணோட உடம்புல ரேஷஸ் இருந்ததை பார்த்து இருந்திருப்பான். அந்த பொண்ணு போட்டிருக்கிற சட்டையை தான் இப்ப இவ போட்டிருக்கா. எல்லாம் பார்த்து நம்ம ஹீரோமே நீ தான் கெட்டவனு அங்கிருந்து ஓடி போயிடுறான். ஆனா இந்த பொண்ணு பயங்கரமா கத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோவும் வீட்டுக்குள்ள போறான். இவன் வீட்டுக்குள்ள போற வரைக்கும் செடி நல்லா இருக்கு. இவன் போன
ஆனோன செடி அப்படியே கருகி போயிருக்கு. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே செத்து போய் கிடக்குறாங்க. ஒரே ரத்த வெள்ளமா இருக்கு. நம்ம ஹீரோட அம்மாவும் அவன் ஒய்ஃபும் தன்னோட பொண்ணாலேயே கொல்லப்பட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோட பொண்ணு அப்படியே பேய் மாதிரி நின்றுட்டு இருப்பா. இப்ப அப்படியே அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணை காட்டுறா. அவ ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருப்பா. இப்ப அப்படியே நம்ம அந்த சர்ச் ஃபாதர் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அந்த பையனையும் ஜப்பான்காரனையும் காட்டுறாங்க. இவன் சடங்கெல்லாம் பண்றதை பார்த்து இவனுமே மரியாதையா சொல்லு, நீ யாரு, நீ மட்டும் உண்மைய சொல்லலனா உன்னை கொன்று அப்படின்னு சொல்ல அந்த ஜப்பான்காரன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். நீ எனக்கு உயிர் பிச்சை தெரியா, உயிரோட நீ இங்கிருந்து வெளியே போனாதானு பேய் மாதிரி அப்படியே மாற ஆரம்பிக்கிறான். ஜப்பான்காரன் கேமரா எடுத்து இவனை போட்டோ எடுக்க ஆரம்பிக்க அவனோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா பேய் மாதிரியே மாற ஆரம்பிக்குது. அந்த ஜப்பான்காரன் அந்த பையனை கொடூரமா கொன்னுறான். அப்படியே அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு உண்மைக்குமே நல்ல ஆத்மா. நம்ம ஹீரோட ஃபேமிலிய காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு விஷயத்தையும் பண்ணிருப்பா. ஆனா நம்ம ஹீரோ இந்த பொண்ணு சொல்ற எந்த விஷயத்தையுமே அவன் கேட்டிருக்க மாட்டான். இப்ப நம்ம ஷாமினை காட்டுறாங்க. இப்ப அந்த ஷாமினுமே நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ள போக ஹீரோவோட பொண்ணு வெளியே ரத்த வெள்ளத்துல உட்கார்ந்துட்டு இருப்பா. ஆனா அவன் அந்த பொண்ணை பார்த்து எதுவுமே கேட்காம வீட்டுக்குள்ள போய் பயங்கரமா போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவையுமே ஹீரோட பொண்ணு கொன்றுப்பா. அந்த ஷாமின் பாட்டுக்கு போட்டோவை வளைச்சு வளைச்சு எடுத்துட்டு இருக்கான். இப்ப இவனுமே போட்டோ எடுத்துட்டு அந்த வீட்டுல இருந்து கிளம்பலான்னு போறான். பார்த்தா இவன் போட்டோ வச்ச பாக்ஸ் அப்படியே கீழே விழுகுது. அதுக்கப்புறமா தான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த ஜப்பான்கார வீட்டுல நிறைய போட்டோஸ மாட்டி வச்சிருந்திருப்பாங்கல்ல, அதே போட்டோஸ் தான் இப்ப இவங்கிட்டே இருக்கு. கடைசியில தான் புரியுது இந்த ஜப்பான்காரனும் அந்த ஷாமினும் கூட்டு களவாணிங்கன்னு. இப்ப அந்த ஷாமினும் அடுத்த குடும்பம் தோல்றதுக்கு அந்த கார் எடுத்துட்டு அப்படி கிளம்புறான். இங்கேயே வைலிங்ங்கிற இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திரைப்படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். பாய்.